பார்ட் 1லாம் பார்க்கல. பார்ட் 2 நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். கொடுக்குற காசுக்கு சிரிக்கலாம். நான் நடிப்புலாம் வேணாம். 2 மணி நேரம் சிரிச்சுட்டு வந்தோம். அது போதும். நானும் என் பிள்ளையும் சிரித்தோம். அதுதான் தேவை. நல்லா இருந்துச்சு. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. படம் நல்லாவே காமெடியாக தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. காமெடி படமா இருக்கா? இந்த சம்மருக்கு ஓகேவா அந்த படம்? நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு சார். சம்மருக்கு நல்லா ஸ்பெஷல். படம் நல்லா இருக்குண்ணா. இது காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நல்லா காமெடி நல்லா செட்டாக இருந்தது. அப்புறம் நல்லா த்ரில்லாகவும் இருந்தது, கொஞ்சம் ட்விஸ்டாகவும் இருந்தது அப்பப்போ. நிறைய செலிபிரிட்டிலாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். நல்லா. அவர் கௌதம் வாசுதேவ் நடிக்கலாம் அப்படின்னு எப்படி அவரை போட்டாங்க ப்ரோ. அவரை போட்டால் தான் படம் முடிஞ்சுன்னு சொல்லி போட்டாங்க. ஆமாம், அவர் கடைசியாக முடிச்சுட்டாங்க. காமெடி படத்தில் அவர் வந்திருக்காரு. சீரியஸான ஆள். அவர் எப்படி இருந்துச்சு? அது சீரியஸாக தான் ப்ரோ அவர் கடைசி வரை இருந்தார். கடைசியில் போட்டு விட்டாங்க படம். அவர் போட்டால் தான் ப்ரோ படம் முடிஞ்சு. இது மாதிரி ரிவ்யூ எடுக்கிறவங்கலாம் ப்ரோ மறுபடியும் தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் ப்ரோ படமே. இதே மாதிரி ரிவ்யூ கேட்டாங்க ப்ரோ. படம் 2 வாட்டி பார்க்கலாம். அதான் ப்ரோ கடைசியாக பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். சந்தானம் நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 படம் சூப்பர் இருக்குண்ணா. காமெடி மீம்டு சூப்பராக. காமெடியெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம். ஒரு ரெண்டு தடவை பார்க்கலாண்ணா. காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம் ஒரு வாட்டி. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. வந்து ரிவ்யூ தான். அந்த ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து ஒரு இதில் தேட்டரில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதனால் என்ன நடக்குது அது வந்து காமெடியாக சொல்கிறாங்க. சம்மர் ஹாலிடேயில் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறது நல்ல படம் ப்ரோ. ஏதோ ஒரு பாட்டுக்கு நஷ்டம் கேட்டிருந்தாங்களா பிரதர்? அந்த படத்தில் அந்த பாட்டும் வரல, எதுவும் வரல. நமக்கு தான் கோவிந்தா பிரதர். அந்த பாட்டே வரலையா? வரல. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபேமிலியோட வந்தால் பார்க்கலாமா? பார்க்கலாண்ணா. ரொம்ப ஹானராக இல்லை, கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. பார்க்கலாம். ஹாரர் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்பலாம் இல்லை. காமெடியாக இருந்தது. காமெடி தான். சரி, ஓகே. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சந்தானத்தோட நடிப்பு இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. நல்லா நடிக்கிறாரு. அப்புறம் வந்து நல்லா தான் ப்ரோ ஆக்ஷன். நல்லா ஃபைட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. முன்னோட படம் நல்லா எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன் ப்ரோ. அதையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி? இது நல்லா இருக்கு ப்ரோ. அதோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கா உண்மையிலே? இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். காமெடி ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான். ஃபன்னாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஹாரரோடையே காமெடி தான் படத்தில். நல்லா இருக்குது படம். பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது சூப்பராக பார்க்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பாட்டு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு பாட்டு வழக்கு. அந்த பாட்டு இல்லை எங்கள் படத்தில். அது ஒரு மாதிரியாக டிசப்பாயின்ட் பண்ணுறது. மற்றபடி நிறைய ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஜிவிஎம் நடிக்கலாம் அப்படின்னு. அவர் ஜிவிஎம் நடிப்பு. இப்போ அவர் நடிப்பை பார்த்துட்டு இங்கே அவர் காமெடியாக தான் இருக்காது. காமெடி ஒரு புதுவிதமாக இருந்தது ஒரு நடிப்பு.